இந்த அரசியல் மாண்பை தான் நான் வந்து இனி வரும் காலங்களில் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரு? முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இப்போ ஆரியபுரத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இயங்கிட்டு இருக்குது. இது அதிமுக காலகட்டத்தில் நிறுவப்பட்டது. அதனால அவங்க பேர் வச்சிருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய பேர். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பேரை மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் ரொம்ப டீசெண்டானவங்க, அந்த மாதிரிலாம் வன்மத்தெல்லாம் கக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அம்மா உணவகத்தில் நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சொல்லலை, தொண்டர்கள் இந்த மாதிரி சேட்டைகளை செஞ்சுட்டாங்க, நான் சொல்லிட்டேன், வர்றபட்டி கொண்டு போய் இருக்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு சூப்பராக இருக்கணும் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அந்த ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்களை நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணும்னு திமுக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு முயற்சியாக தான் இந்த பேர் மாற்றாமல் இருந்ததும். அதுபோக இன்னைக்கு அதில் வந்து பட்டமளிப்பு விழா நடந்துருக்குது. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முதல்வர் என்ன பேசுகிறார், நான் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனை கூட நாங்கள் புறக்கணிக்கல, திமுக ஆட்சி தானே, ஜெயலலிதா அம்மையார் பேரில் எங்கிட்டு இருக்க யூனிவர்சிட்டி தானே, வேணும்னா நான் வராமல் இருந்திருக்கலாமா, ஆனால் வந்துருங்கல்ல, எவ்வளோ டீசெண்டான ஆள் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா, அவ்வளோ பெரிய டீசெண்டான ஆளை போய் இந்த டீசென்சியை என் காலத்துக்கு அப்புறமா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்பா அப்படின்னு பாடம் எடுத்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இந்த டீசென்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரில ப்ரோ, தெரில. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ இதுவே எவ்வளோ நாள் ஃபாலோ ஆக போகுதுன்னு தெரில. காலம்தான் நமக்கு பதில் சொல்ல போகிறது. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டலை. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்குறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம், நூலகம், கற்றல் மேலாண்மை, இப்படி பல அமைப்புகளை உருவாக்க 1 கோடி ரூபாய் வழங்கணும். அதுக்கடுத்துதான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இதுக்கப்புறமா அப்போ செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, டெல்டா விவசாயிகளுக்கு திமுக ஆட்சி துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு மழை வெள்ளத்தில் வந்து அவங்களுடைய அறுவடை செஞ்ச நெல் முளை கட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆகியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண நல்லது எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வேற பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார், அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் யார் பேசுறதுக்கு தான் பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினா அவர் பேசுறதுக்கலாம், விஜய் அவர்கள் பேசினா நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பேசுனா அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு வேளை வேற யாராவது பேசினா அவங்கெல்லாம் ஒரு ஆள் அவங்க பேசுகிறாங்க நீ என்ன கேட்டிக்க அப்படின்ற மாதிரி. அப்போ யார் கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஊருக்குள்ளே. யார் கேட்டாவது பதில் சொல்லுங்களேன், டெல்டா விவசாயிகளுக்கு என்னதான் பண்ணினீங்க, உங்கள் தரப்புலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட் தரப்பில் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தப்ப அங்கே களத்துக்கு போன பல முக்கிய பிரமுகர்கள் நம்மக்கிட்ட பதிலாக சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தார். அந்த குற்றச்சாட்டை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருக்கார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர் வஞ்சிக்காம இருந்தால் போதும், அதுதான் முக்கியம். அவர் சொல்லிட்டு தான் இருப்பார், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்போதுமே அப்படி சொல்லிட்டு இருப்பார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.